இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கூட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவில் இருக்கக்கூடிய டியோ BS6 வேரியண்ட்டு. ஸோ இதில் ஏர் ஃபில்டரை கழட்டிட்டு அந்த த்ராட்டில் பாடி இருக்குது இல்லைங்களா, அந்த த்ராட்டில் பாடியில் சும்மா விரலை வச்சு காட்டுறோம் பாருங்கள். இது த்ராட்டில் பாடி உள்ளே வந்து சும்மா பேசிக்காக விரலை வச்சு காமிச்சதுக்கு இவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா உள்ள டஸ்ட் அண்ட் கார்பன்ஸ் வந்து இருக்குது. இது இல்லாமல் கலட்டிட்டு காட்டுறோம் உள்ளே எவ்வளோ கார்பன்ஸ் இருக்குது அப்படின்றது. நம்ம பல வீடியோக்களில் இந்த பாயிண்ட்டை வந்து சொல்லியிருப்போம். வெஹிக்கிள் சர்வீஸ் பண்ணும்போது த்ராட்டில் பாடியை கலட்டி க்ளீன் பண்ணுறது அவசியம் அப்படின்னு. பட் நிறையா தடவை சொல்லியும் ஏகப்பட்ட பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணுறதில்ல. இதுக்கான காரணம் இதோட அவேர்னஸ் இல்லை அப்படின்றது தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த த்ராட்டில் பாடியை ஃபுல்லாக கலட்டி இதில் இருக்கக்கூடிய எல்லா மற்ற எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸையும் வந்து க்ளீன் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு 3 போல்ட் வரும். அந்த 3 போல்ட்டையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மேலுக்கு 2 போல்ட்டை கழட்டினீங்கனாலே நீங்கள் வந்து இன்ஜெக்டரை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ இன்ஜெக்டரும் வந்து இதில் ரொம்ப டஸ்டியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பெட்ரோல் வரக்கூடிய ஹோஸை வந்து உருவி விட்டுட்டு நம்ம இந்த த்ராட்டில் பாடி ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த பக்கம் இன்னொரு போல்ட் ஒன்று வரும். நீங்கள் அதையும் வந்து ரிமூவ் பண்ணணும். அதையும் ரிமூவ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கிளாம்பை கழட்டிட்டு ரொம்ப ஈஸியாக வந்து இந்த த்ராட்டில் பாடியை வந்து வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த த்ராட்டில் பாடி கழட்டுறதுக்கு 4 போல்ட் ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ இந்த 4 போல்ட்டையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆக்சலரேட்டர் கேபிளை வந்து நீங்கள் கழட்டி விடணும். அப்புறம் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன்ஸுடைய கிளிப்பிங்ஸ், நம்ம இன்ஜெக்டருக்கு வரக்கூடியது, அதுக்கப்புறம் இந்த ஐடியல் சொலினாய்டு வால்வுக்கு வரக்கூடிய அந்த கிளிப்பு, அதுக்கப்புறம் வந்து கிளிப்பு கழட்டுறப்ப இந்த கார்னரில் பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா வந்துடும். அண்ட் அதே மாதிரி வந்து டிபிஎஸ் அந்த சென்சார் யூனிட்டுக்கு வரக்கூடிய அந்த ஒரு லைனு, இது 3ஐயுமே வந்து ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து த்ராட்டில் பாடி வெளியில் வந்துடும். நான் சொன்ன மாதிரி ஆக்சலரேட்டர் கேபிளையும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டூயல் த்ராட்டில் கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. ஸோ அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அதுக்கு த்ராட்டில் கேபிளை லைட்டாக வந்து லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு ஹூக் மாதிரி ஒரு கொண்டி மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கொண்டி மாதிரி இருக்கக்கூடிய பீஸை வந்து வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா போதுமானது. நம்ம த்ராட்டில் கேபிளையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணி வெளியில் வந்து த்ராட்டில் பாடியை கம்ப்ளீட்டாக எடுத்துடலாம். எந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். எவ்வளோ கார்பன் டெபாசிட்ஸ் வெறும் த்ராட்டில் பாடியில் இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இது வந்து நம்ம அந்த இடங்களில் இவ்வளோ கார்பன் டெபாசிட்ஸ் இருக்குது அப்படின்னா வண்டி வாங்கினதுலேருந்து அவங்க க்ளீனே பண்ணியிருக்க மாட்டாங்க போல். ரொம்ப ஹார்டாக இருக்குது அந்த கார்பன் டெபாசிட்ஸ். கையில் தேய்ச்சோம் அப்படின்னா கூட அது வரமாட்டேங்குது, அவ்வளோ ஹார்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதனால் ஃபுல் ஃப்ளெஜ்டாகவே ரிமூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அதையும் கலட்டுறோம். ஸோ அந்த த்ராட்டில் பாடியையும் இன்லெட் மேனிஃபோல்டையும் தனியாக வந்து பிரிக்கிறோம். அந்த ஓரிங்க்கு பக்கத்தில் வந்து ஒரு த்ராட்டில் வால்வு இருக்குது. உங்களுக்கு அந்த வால்வு தெரியுதாங்கிறதே எனக்கு வீடியோவில் தெரியல. ஸோ அந்தளவுக்கு வந்து கார்பன்ஸ் வந்து ஃபுல்லாக டெபாசிட் ஆகிருக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதில் 2 ஸ்க்ரூ மட்டும் இருக்கிற மாதிரி தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து ஆக்சுவலாக த்ராட்டில் வால்வு. நான் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன். அண்ட் அதே மாதிரி வந்து இதில் சென்சார் யூனிட்டை வந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறதுக்கு இம்பேக்ட் டூல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இம்பேக்ட் டூலினுடைய மெயினான பர்பஸ் என்னென்னா, ஏதாவது ஒரு உங்களுக்கு போல்ட்டு இல்லை ஸ்க்ரூ ஐட்டம்ஸ் ஏதாவது வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது, உங்களால் அதை ஹேண்டில் ரிமூவ் பண்ண முடியல, ரிமூவ் பண்ணால் டேமேஜ் ஆகுங்கிற மாதிரியான இடங்களில் நீங்கள் இந்த இம்பேக்ட் டூலை போட்டு அழகாக பூ மாதிரி கழட்டி எடுத்துடலாம். அதுலேயும் ஒரு சில இடங்களில் உங்களால் கழட்ட முடியல அப்படின்னா இந்த இம்பேக்ட் டூலோட பேக் சைடு வந்து சுற்றில வச்சு 2 தட்டு தட்டிட்டு அதுக்கப்புறம் கழட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் சென்சாரோட ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு டைட்டாக இருக்கணும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுக்கு இம்பேக்ட் டூலை யூஸ் பண்ணி லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆஸ் யூஸ்வல் நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொலினாய்டு வால்வு, அதுக்கப்புறம் சென்சார் டிபிஎஸ் சென்சார் வரக்கூடிய அந்த யூனிட்டையும் வந்து சேர்த்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சொலினாய்டு வால்வு அதோட ஸ்க்ரூஸ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இது இப்போ சென்சார் யூனிட்டில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ இதிலலாம் உள்ளுக்குள்ளெல்லாம் வந்து எதுவுமே கார்பன்ஸ் வந்து இறங்கலை, நல்லா இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. மேப் சென்சாரில் மட்டும் கார்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக வந்து கார்பன் டெபாசிட் ஆகிருக்கு. ஏன்னா மேப் சென்சாருடைய ஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே இறங்கியிருக்கும். அப்புறம் சொலினாய்டு வால்வில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கார்பன் டெபாசிட் ஆகிருக்கு. அது இப்போ நாங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கருப்பு கலரில் இருக்குது பாருங்கள். ஸோ அதுவே வந்து கார்பன் டெபாசிட்ஸ் தான். ஸோ எப்போவுமே இந்த மாதிரியான த்ராட்டில் பாடிஸ் எல்லாம் கலட்டுறீங்கன்னா இந்த மாதிரியான ஓரிங்ஸ் ஐட்டம்ஸ், இந்த ரப்பர் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கலட்டிட்டு தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டுட்டிங்க அப்படின்னா அது எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஒருவேளை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப நேரமாக ஏரில் வச்சிட்டிங்கன்னா சம்டைம்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிடும். அப்படி எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா அதை திரும்ப நீங்கள் ரீயூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோ பைக்கர்ஸனுடைய அந்த த்ராட்டில் பாடி கிளீனர் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ த்ராட்டில் பாடி கிளீனர் வச்சு ஸ்ப்ரே அடிக்கிறப்போ கார்பன் வந்து எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ தான் உங்களுக்கு ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே இருக்கிற த்ராட்டில் வால்வே தெரியுது. ஸோ இதை வச்சு நம்ம அடிக்க கார்பன் டெபாசிட்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாகவே வந்து க்ளீன் ஆகிட்டுருக்கு. அதே மாதிரி இந்த பக்கமும். ஸோ இங்கிட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த
கார்பன் டெபாசிட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து த்ராட்டில் பாடி கிளீனர் வச்சு அடிக்கும்போதே வெளியே வருது. இது த்ராட்டில் பாடி வந்து கிளீனர் மட்டும் கிடையாது, இந்த கிளீனரை வந்து நம்ம கார்பரேட்டருக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களில் யாருக்காவது வந்து இந்த த்ராட்டில் பாடி கிளீனர் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கு டேரெக்டாக கொரியர்லேயே அனுப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ அவ்வளோ பீசஸ் நீங்கள் பல்காக இப்போ மெக்கானிக்காக இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு 10 பீஸ் 15 பீஸ் அந்த மாதிரி வாங்கினீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ரிடக்ஷனும் பண்ணி கொடுப்பாங்க. கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சிங்கிள் பீஸ் இல்லை டபுள் பீஸஸை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதை பாருங்கள், க்ளீன் பண்ணும்போது கார்பன்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகுது. இப்போ இந்த சின்ன சின்ன மைனூட் ஹோல்ஸ் எல்லாம் இதை வந்து பெட்ரோல் யூஸ் பண்ணியே க்ளீன் பண்ணலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒரு சிலர் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்காக நான் சொல்கிறேன். இந்த சின்ன சின்ன மைனூட் ஹோல்ஸ்குள்ளெல்லாம் வந்து உங்களால் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ப்ரே ஐட்டம்ஸ் இருந்தால் தான் வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து த்ராட்டில் பாடிஸுக்கு நீங்கள் ஸ்ப்ரே ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஸோ இதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ப்ரே அடித்து இன்லெட் மேனிஃபோல்டையும் இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணுறோம். ஸோ இன்லெட் மேனிஃபோல்டு அதே மாதிரி கீழே பாருங்கள் எவ்வளோ கார்பன்ஸ் விழுகுது பாருங்கள் நம்ம அடிக்க. ஸோ அந்தளவுக்கு வந்து உள்ளே ஃபுல்லாக செம்மையாக டெபாசிட் ஆகிருக்கு. இதில் இந்த த்ராட்டில் பாடியினுடைய இன்டீரியர் ஃபுல்லாகவே வந்து நம்ம க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆக்சுவலாக எடுத்து வெளியில் வச்சுருவோம். திரும்ப இன்னொரு ரவுண்டு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவோம். அப்படி பண்ணுறப்ப இன்னும் பர்ஃபெக்டாக க்ளீன் ஆகிடும். ஸோ மொதல் தடவை வந்து நம்ம அடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது ஊறட்டும்னு வச்சாச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டர் வந்து இந்த நிறையா கார்பன்ஸ் டெபாசிட் ஆனதுனால அதுவும் ரொம்ப ஒஸ்ட்டான கண்டிஷனில் இருக்குது. ஸோ இன்ஜெக்டரையும் நம்ம க்ளீன் பண்ணணும். இன்ஜெக்டரை க்ளீன் பண்ணுறதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு கிளிப்பு வரும். அந்த கிளிப்பை வந்து நீங்கள் அழகாக ரிமூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு இப்போ மார்க்கெட்டில் நிறையா டூல்ஸ் இருக்குது. பட் அந்த டூல்ஸ் நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இல்லாதனால நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் வச்சு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்ஜெக்டரோட இந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ இந்த கிளிப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த 2 பக்கமுமே வந்து லாக் இருக்கும். அந்த லாக்கை வந்து எடுத்துடணும் கிளிப்புக்கு. ஸோ அப்போ தான் வந்து ஈஸியாக இன்ஜெக்டர் வந்து வெளியில் வரும். அந்த பீஸை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். அது உடஞ்சி போச்சு அப்படின்னா திரும்ப வந்து அந்த பீஸ் மட்டும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இதையும் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்டருடைய இது ஆக்சுவலாக இந்த மாதிரி அடித்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை வந்து நீங்கள் இந்த ஹோல் இருக்குது பாருங்கள், இந்த ஹோல்குள்ளே விட்டு இன்ஜெக்டரை வச்சு அடிச்சுட்டு அந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் சப்ளை வந்து நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப நம்ம இன்ஜெக்டர் வந்து க்ளீன் ஆகும். பட் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவுட்டர் பாடியிலையும் கொஞ்சம் கார்பன் டெபாசிட்ஸ்லாம் இருந்ததுனால நாங்கள் ஃபுல்லாகவே ஒரு தடவை அடித்து க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இந்த க்ளீன்டு பார்ட்ஸ். க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா உள்ளே பாருங்கள் அப்படியே சும்மா பலபலன்னு இருக்கு இல்லையா? ஸோ எந்தளவுக்கு வந்து கார்பன்ஸை வந்து செகண்ட் ரவுண்டு கிளியர் பண்ணதுக்கப்புறமா எந்தளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நம்ம எப்போவுமே சர்வீஸ் பண்ணும்போது கம்பல்சரி இதை வந்து க்ளீன் பண்ணணும். அப்படி பண்ணாமல் விட்டால் இந்த மாதிரி தான் வால்வில் போய் டெபாசிட்ஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்லெட் மேனிஃபோல்டுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த இன்லெட் வால்வுக்கு மேலே வந்து நிறையா கார்பன்ஸ் வந்து டெபாசிட் ஆகிருந்தது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வர்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா சம்டைம்ஸ் த்ராட்டில் வால்வில் வந்து கார்பன் டெபாசிட் ஆகி வால்வை வந்து ஸ்லைட்லி ஓப்பன்லேயே வச்சிரும். அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு தேவையில்லாமல் மைலேஜ் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி வால்வில் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி கார்பன் டெபாசிட்ஸ் ஆகிறப்ப அதை அப்படியே விட்டுட்டோம்னா என்ன ஆகும் அப்படின்னா சில சமயம் கம்ப்ரஷன் லீக் ஆகிறதுக்கான சான்சஸ் கூட இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வண்டி சர்வீஸ் பண்ணும்போது இதை க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் வந்து இதை ஃபுல்லாக வந்து உள்ளுக்குள்ளே ஒரு தடவை தேய்ச்சி விட்டுட்டு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறமா காற்றடிக்கிற பம்பை வச்சு ப்ரெஸ் பண்ணி உள்ளே இருக்கிற கார்பனை பூரா வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நாமினலாக வெளியில் எடுத்துருக்கோம். ஸோ எடுத்துகிட்டு இப்போ இன்ஜெக்டரை க்ளீன் பண்ணுறோம். இன்ஜெக்டரோட ப்ளக் சாக்கெட்ஸை வந்து சொருகிட்டு நம்ம பெட்ரோல் வர வேண்டிய இடத்துல நம்ம ப்ரோபைக்கர்ஸனுடைய அந்த பர்டிகுலர் ஸ்ப்ரே ஐட்டமை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மலாக செல்ஃப் அடிக்கிற மாதிரி அடிச்சிங்கன்னா ஸ்ப்ரே உள்ளே போய் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடும். இப்போ பெட்ரோல் எந்தளவுக்கு வந்து நல்லா தெளிக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு இதில் விசிபிளாக இல்லைனா ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அந்த போர்டில் பாருங்கள் எந்தளவுக்கு க்ளீன் ஆகிருக்கு அப்படின்னு. ஸோ இன்ஜெக்டரை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து த்ராட்டில் பாடியையும் க்ளீன் பண்ணியாச்சு, சென்சார் ஐட்டம்ஸையும் க்ளீன் பண்ணியாச்சு, அண்ட் அதே மாதிரி வந்து நம்ம இன்ஜெக்டர் ஐட்டத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து திரும்ப எப்படி நம்ம கலட்டினோமோ அதே மாதிரியே திரும்ப என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஓரிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்தனால அதெல்லாம் எதுவுமே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாமல் பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ அதை அப்படியே எடுத்து திரும்ப ரீஅசம்பிள் பண்ணுறோம். அப்படி ரீஅசம்பிள் பண்ணும் போது இந்த ஓரிங்கை கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதை டேமேஜ் பண்ணிடாதீங்க. டேமேஜ் பண்ணாமல் கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் டிபிஎஸ் சென்சாரில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இந்த சென்சார் யூனிட்டில் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு மவுண்ட் இருக்குது. ஸோ இங்கிட்ட அங்கிட்ட என்ன பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் சென்சாரை வந்து அசைக்க முடியாது. சில சென்சார்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க அந்த போல்ட் மாற்ற இடங்களில். அந்த மாதிரி இருக்கிற யூனிட்டுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மல்டிமீட்டர் வச்சு வேல்யூஸ் செக் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த டிபிஎஸ் சென்சார் யூனிட்டை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா சென்சாருக்கும் த்ராட்டில் பாடிக்கும் ஒரு மார்க் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணும்போது மார்க்கை நேராக வச்சு என்ன பண்ணிடுங்க அப்படின்னா
திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்புறம் எஃப்ஐடி அந்த ஐடில் சொலினாய்டு அதையும் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபுல் டைட் வச்சாச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் த்ராட்டல் பாடி, இன்லெட் மேனிஃபோல்டு, இன்ஜெக்டர் எல்லாமே வந்து க்ளீனிங் ப்ராசஸ் ஃபுல்லாக முடிஞ்சு. இப்போ ஆஸ் யூஸ்வல் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணமோ அதே மாதிரியே திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ டூயல் த்ராட்டல் கேபிள் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே த்ராட்டல் கேபிள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறோம். இந்த த்ராட்டல் கேபிளில் ஒரு சின்ன டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கேபிளுக்குள்ளே வந்து சும்மா ஒரு சொட்டு ஆயில் விட்டு அதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து மூவ் ஆகிற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிள் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் கேபிளோட லைஃபும் கொஞ்சம் நல்லா வரும். ஸோ அது ஒரு சின்ன டிப் ஒன்று. அதே மாதிரி இதில் டூயல் த்ராட்டல் கேபிள்ங்கிறனால 2 பக்கமே விட்டுட்டு கரெக்டான பொசிஷனில் அதை ப்ளேஸ் பண்ணி அதை லாக் பண்ணிடுங்க. ஸோ லாக் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ராட்டல் கேபிள் ஃபிக்சேஷன் வந்து முடிஞ்சது. ஸோ த்ராட்டல் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸுக்கு தேவையான டைட் எல்லாம் வச்சு முடிச்சிருங்க. அப்புறம் இன்லெட் மேனிஃபோல்டு மாட்ட வேண்டிய இடத்துல ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்பேசர் வரும். அது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதோட ஓரிங்கையும் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. நம்ம அதுவும் க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோவில் ஒரு சில ஐட்டங்கள் மட்டும் தான் எங்களால் கவர் பண்ண முடிஞ்சது. ஸோ அதை கரெக்டான பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இன்ஜெக்டரையும் கரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணியாச்சு. அண்ட் இன்ஜெக்டரையும் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி ரிமூவ் பண்ணோமோ அதே மாதிரியே இந்த மவுண்ட்டில் வரக்கூடிய 2 போல்ட்டு, த்ராட்டல் பாடி லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 பக்கமும் வரக்கூடிய போல்ட்டு, அப்புறம் ப்ளக் சாக்கெட்ஸு எதெல்லாம் உருவி விட்டோமோ அது எல்லாத்தையுமே திரும்ப ரீஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இந்த ஒர்க் வந்து முடிஞ்சது. அண்டு நான் இந்த வீடியோவில் காமிச்ச உங்களுக்கு அந்த ப்ரோ பைக்கர்ஸ்னுடைய த்ராட்டல் பாடி கிளீனர் வேணும் அப்படின்னா இந்த டிஸ்பிளேல தெரியக்கூடிய ஃபோன் நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இம்பாக்ட் டூல் ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நான் யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பை லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அதில் போய் தாராளமாக வாங்கிக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி, வணக்கம். அண்ட் மறக்காமல் எல்எஸ்சி தட்டி விட்டு போங்க. எல்லுனா லைக்கு, எஸ்னா ஷேரு, சீனா கமெண்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகைன். தேங்க்யூ.